ஏம்மா நீ இந்த டீயை பற்றி யோசிக்கிற அளவுக்கு கூட நம்ம ஃப்யூச்சரை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்க? ஏட்டி இன்னைக்குள்ள நாளை பற்றி யோசிப்பண்டி, ஃப்யூச்சர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், இது எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற ஒரே பதில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, டீ கூட பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணல, ஆனால் நீங்கள் ஏட்டி தெரியாம சிந்திருச்சுட்டி. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணுங்க. ஃப்யூச்சருக்கு என்ன, நான் என்ன இப்போ செத்தா போயிட்டேன்? அம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவாக என்ன பேசாத. ஏட்டி நெகட்டிவாலாம் பேசலடி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கே திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நீ எப்படி நம்ம ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுவ? பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்தா ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, லோனு, கரண்ட் பில்லு, பசங்களோட எதிர்காலம், இது எல்லாத்துக்குமே நீ என்ன பண்ணுவ? இப்போ இப்படி பேசான்னு சொல்லிக்க, அப்பவும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க. அது காரணம் எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா பண்ண அதே தப்பை நானும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கேன். அப்படி என்ன தப்பு? எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்று ஆகி நானும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதே கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு நான் நினைக்கேன். ஏன் பை இப்படியே சொல்லுத? அதுக்கு காரணம் நான் பார்க்குற வேலை எனக்கு நிரந்தரம் கிடையாது, எனக்கான இன்கம்ன்றது நிரந்தரம் கிடையாது. ஆனால் எனக்கான பொறுப்பு அது அப்படியே தான் இருக்குது. சரி, அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீங்க? அதுவா, அதுக்கு தான் நான் ஒரு டேம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். டேம் இன்சூரன்ஸா? அப்படின்னா என்ன? இப்போது நம்ம வீட்டில் நான் தான் வேலை பார்க்கேன். நான் இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாத்துக்கான சொல்யூஷன் தான் அது. அப்போ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல? இல்லட்டி, மாதத்துக்கான ப்ரீமியம் ஜஸ்ட் 400லேருந்து 500 தான். ஆனால் கவரேஜ் 1 கோடிக்கும் அதிகமாக இருக்குது. ஓ அப்படியா? அப்போ இந்த ஆக்சிடென்ட், இல்னஸ் மாதிரியான கேஸ்க்கெலாம் என்ன? அதுக்கும் இருக்குது. ஆக்சிடென்டல் கவர், கிரிட்டிக்கல் இல்னஸஸ், இது கூட இன்னும் சில பிளான்ஸில் ஒன்றுமே நடக்கலைன்னா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ப்ரீமியமும் இருக்குது. அப்போ இதுக்கு ஜிஎஸ்டிலாம் உண்டு தானே? இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஸோ சேம் ப்ரீமியமில் மோர் கவரேஜ் கிடைக்கும். ஓகேம்மா, எனக்கு புரிஞ்சிருச்சு. லைஃப் எப்பவுமே அன்பிரெடிக்டபிள். ஆனால் உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சர் அப்படி இருக்கக்கூடாது. பிளான்ஸை கம்பேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க் என்னோட பயோவில் இருக்குது, இப்போவே செக் பண்ணி பாருங்கள்.